காலையிலேருந்து நிறையா நிகழ்ச்சியில் கலந்துட்டு அரசு சார்பாக உள்ள நிகழ்ச்சியும் கலந்துட்டு பொன்னமராவதியில் பஸ் ஸ்டாண்ட் அது ஒரு கட்டடம் போயிட்டுருக்கு, அதை ஒரு ஆய்வு பண்ணிவிட்டு மற்ற வேலைகள்லாம் பார்த்து வருது. நேற்று ஜனநாயகம் திரைப்படம் கடைசி கூட ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் வந்து நீங்கள் உள்ளிட்ட நாங்கள் அமைச்சர்கள் வந்து கண்ணீர் சிந்தது உணர்வுபூர்வம் மிக்க கண்ணீராக நீங்கள் வந்து சிந்தீங்க. ஆனால் இது வந்து சோசியல் மீடியாவிலையோ எதிர்கட்சிகளோ வந்து பல விமர்சனங்கள் வைக்கிறாங்க. குட் கொஷின். இதை உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் பகிரணும்னு நினச்சது தான். 2006 நான் வந்து தலைவரோடு இருக்கேன். 11 வயசுலேருந்து தலைவரோடு இருக்கோம். அவரோடே இருந்து அவரோடைய வந்திருக்கோம். அது கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம வந்து வந்தது கிடையாது. ரசிகர் மன்றமாக இருந்தோம், அப்புறம் மக்கள் இயக்கமாக மாறினோம், அப்புறம் கட்சியாக வந்தோம். இது மட்டும் இல்லாமல் அவர் படத்தை வச்சே மாமன்றத்தில் நான் உள்ளே போனவன், கவுன்சிலர் ஆனவன் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே. அதுக்கப்புறம் அவரை வச்சு எம்எல்ஏ ஆனோம், அவரை வச்சு மந்திரியும் அவரை வச்சு தான் எல்லாமே. அப்போது இப்பேற்பட்ட தலைவர் கூட நம்ம இவ்வளோ நாள் இருக்கோம். அந்த தலைவரோட கடைசி படம் தியேட்டரில் பார்க்குறோங்கும் போது அது ரொம்ப மனம் நொந்து தான். நம்ம அதை இயற்கையாக நடந்தது தான் தவிர எதுவும் ஆர்டிஃபிஷியல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் மீறி கடவுள்னு ஒருத்தவங்க இருக்காங்க, கடவுளுக்கு தெரியும் நாங்கள் எப்படி ஆர்டிஃபிஷியலாக பண்ணோமா இல்லை அது எப்படி பண்ணோங்கிறது இறைவனுக்கு தெரியும். அதுதான் திரைப்படம் எப்படி பார்க்குறீங்க? எதிர்கட்சினாலே விமர்சனம் தானே சார். அவங்க நம்மளை பாராட்ட மாட்டாங்கல்ல. நம்ம மக்களுக்கான அரசு இது, மக்களுக்கு என்ன நல்லது செய்யணுமோ அதை செய்வோம் சார். சார் குறிப்பிட்ட கல்லூரி மாணவர்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க, கல்லூரியிலேருந்து அடிப்படை வசதி செஞ்சு தரணும் சார். இது வரைக்கும் எனக்கு நான் அமைச்சரானதுலேருந்து ஒரு 2000 மனு வந்திருக்கும் சார். நம்ம 500க்கும் மேற்பட்ட மனுவை வந்து கலெக்டரேட்டில் சொல்லி நம்ம எல்லாமே தீர்வு காமிச்சிக்கிட்டு வரோம் சார். ஒரு சில மனுக்களில் தீர்வு காண முடியாததையும் கேட்குறாங்க. அதுக்குமே நம்ம அவங்களுக்கு மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்னு நம்ம எல்லாமே செஞ்சுக்கிட்டு வரோம் சார். படிப்படியாக எல்லாமே செய்யறோம். மகளிர் கல்லூரியில் வந்து சென்னையில் ஒரு இன்ஸ்பெக்ஷன் செய்து எச்சரிக்கை இல்லை சார். தமிழ்நாடு ஃபுல்லாக 21 ஸ்குவாட் டீம் போட்டு நம்ம வந்து அது பாதுகாப்புக்கு ஃபேக்ட்ரிஸ்க்கு என்னென்ன இனி வருங்காலங்களில் எந்த ஒரு உயிர் சேதமும் இருக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப நம்மளுடைய அரசு தீர்மானமாக இருக்கிறதுனால அதுக்கு நம்ம என்னென்ன ப்ரிகாஷனாக சேஃப்டி மெஷர்ஸு லேபர்ஸ்க்கு எல்லாருக்கும் நம்ம செய்யணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோட உத்தரவின் பேரில் நம்ம செஞ்சுக்கிட்டு வரோம் சார். தேங்க்யூ சார். நன்றி சார்.